ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? விலங்குகளும் மரங்களும் சண்டை போட்டுக்கிட்ட கதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் நிறைய மரங்களும் நிறைய விலங்குகளும் இருந்துச்சாம். அந்த விலங்குகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மரங்கள் எல்லாம் பேசிக்கிச்சான். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பழங்கள் பழுத்து இந்த விலங்குகளுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த விலங்குகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக சந்தோஷமாக விளையாடுது. ஆனால் நம்மளால் மட்டும் விளையாட முடியல. நம்ம தான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். இந்த காட்டையே நம்ம தான் அழகாக்குறோம். ஆனால் இந்த விலங்குகள் தான் ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களாம். மரங்கள் எல்லாம் பேசிக்கிட்டத இந்த விலங்குகள் எல்லாம் கேட்டுச்சான். அப்போ விலங்குகள் சொல்லிச்சான், மரங்களே, நீங்க நினைக்கிறது தப்பு. நாங்க தான் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்கிறோம். நாங்க தான் நீங்க இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமா இருக்கிறோம். அது தெரியாம நீங்க இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விலங்குகள் சொல்லிச்சான். அப்போ மரங்கள் சொல்லிச்சா, இல்லை இல்லை, எங்களால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. எங்களால் தான் உங்களுக்கு உணவு கிடைக்கிது. எங்களால் தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. அதனால் நாங்கள் தான் உங்களை விட பெரியவங்க. நாங்கள் தான் உங்களை விட உயர்வானவங்க அப்படின்னு சொல்லி அந்த மரங்கள் எல்லாம் சொல்லிச்சான். மரங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்ட உடனே விலங்குகளுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சான். இல்லை இல்லை, எங்களால் தான் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. நாங்கள் தான் பெரியவங்க. நாங்கள் தான் உயர்வானவங்க அப்படின்னு விலங்குகள் சொல்லிச்சான். அப்போ மரங்கள் சொல்லிச்சான், அப்படின்னா நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம். அந்த போட்டியில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு மரங்கள் சொல்லிச்சான். விலங்குகள் எல்லாம் என்ன போட்டியாக இருந்தாலும் நாங்கள் கலந்துக்குவோன்னு சொல்லிச்சா. அப்போது மரங்கள் சொல்லிச்சா, நீங்கள் எல்லா விலங்குகளும் இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் கிளம்பி பாலைவனத்துக்கு போயிடணும். 3 நாள் நீங்கள் அந்த பாலைவனத்திலேயே இருங்க. அப்போதான் நாங்கள் எவ்வளோ உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி மரங்கள் சொல்லிச்சா. அதுக்கு விலங்குகளும் ஒத்துக்கிட்டாங்களாம். எல்லா விலங்குகளும் கிளம்பி பாலைவனத்துக்கு போனாங்களாம். விலங்குகள் எல்லாம் பாலைவனத்தில் ஒரு நாள் இருந்தாங்களாம். ஆனால் அவங்களால இருக்கவே முடியலையாம். அந்த பாலைவனத்தில் ரொம்ப சூடாக இருந்துச்சா. வெயில் சுல்லுன்னு அடிச்சிச்சா. அவங்களால அங்கே இருக்கவே முடியலையா. எல்லா விலங்குகளுக்கும் வேர்த்து ஊத்துச்சா. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கலையா. எல்லா விலங்குகளும் ரொம்ப பசியோட சோர்ந்து போயிடுச்சா. அப்போதான் அந்த விலங்குகள், நம்ம நினைச்சது தப்பு. இந்த மரங்கள் தான் நமக்கு இவ்வளோ நாள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிருக்கு. இது தெரியாம நம்ம மரங்களை எல்லாம் தப்பா சொல்லிட்டோம். அந்த மரங்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அந்த காட்டுக்கே திரும்ப போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த விலங்குகள் எல்லாம் திரும்ப காட்டுக்கு வந்துச்சான். அப்போ காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? காட்டுக்குள்ள விலங்குகள் எல்லாம் இல்லாதனால மனிதர்கள் எல்லாம் பயம் இல்லாமல் காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்களாம். மனிதர்கள் எல்லாம் அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த காட்டுக்குள்ளே விலங்குகள் எல்லாம் வந்துருச்சான். சிங்கம், புலி, கரடி எல்லாம் வரதை பார்த்துட்டு அந்த மனிதர்கள் பயந்து ஓடிட்டாங்களாம். அப்போ தான் அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா. நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது தெரியாமல் நாங்கள் உங்களை தப்பாக பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க மரங்கள் சொல்லிச்சா. அப்புறம் அந்த விலங்குகள் சொல்லிச்சா, நாங்களும் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நாம் எல்லாருமே உயர்வானவர்கள் தான். அது இப்போ தான் எங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எப்பயும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி விலங்குகளும் மரங்களும் ஃப்ரெண்டாகி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். எல்லாரும் எப்போதும் ஒற்றுமையாக வாழணும். ஒற்றுமையே பலம். ப்ளீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.